எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிக் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் சொம்பு தான். இது ஒரு மினியேச்சருக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ண முடியாது. இல்லை பூஜா ஐட்டமாக நம்ம குங்குமம் விபூதி போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரான்ஸ் பீஸும் கூட நல்லா சாலிடாகவே இருக்குது. அடுத்தது குட்டியாக ஒரு மினியேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன கும்பா. இது வந்து இந்த சந்தனம்லாம் வைப்பல அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் விளக்கு ஏற்றுறோம்ல, அதுக்கு வந்து கீழே வந்து அடியில் ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணதுனால நான் ஐடியா கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மினியேச்சரில் இருக்கக்கூடிய முறம் தான். இதில் வந்து ஒரு சைடு ரிவீட் போயிருக்கு, அது மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரியல, எனக்கு கிடைக்கிறப்போ இப்படி தான் இருந்தது ப்ராடக்ட்டு. பட் இது ரொம்ப ஓல்டு முறம். அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கையளவுக்கு தான், என் கையளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு குட்டி சைஸு. அதில் அந்த லைன்ஸ் எல்லாம் அவங்க கையில் பண்ணது தான். ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு தான். இது ஒரு பிரான்ஸ் சீப்பு. உங்களுக்கு டிசைன் பார்த்தா தெரியும், அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு விநாயகர் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு கர்ணனும் ராதையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலு. இதை வச்சு சீவ முடியுமான்னு கேட்டால் அது தெரியல. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக வச்சு சீவ முடியாது, பாசிபிள் இல்லை. ஸோ இது ஒரு ஹேண்ட்மேட் ஐட்டம் தான், நல்ல ஒரு ஓல்டு பீஸு. ஸோ வேணுன்றவங்க, நல்ல வெயிட்டும் இருக்குது, வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஒரு வின்டேஜ் பீஸ். இது நல்ல ஒரு ஓல்டு கிளி இருக்கிற மாதிரி மேலே கொண்டையும் வச்சுருக்க மாதிரி ஒரு தீபலக்ஷ்மி தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து பிடிக்கும். நீங்கள் 2 சைடு ஏற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். பட் என்கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்குது. செட்டாக கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது ஒரு 4 அந்த மாதிரி 4 இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதில் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பின்னல் ஆகட்டும், அந்த மேலே இருக்க கொண்டை ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்யூட்டான ரொம்ப ரேர் பீஸுன்னு சொல்லலாம். ஒரு பிரான்ஸ் பீஸு, ஒரு மினி சைஸ் தான். நீங்கள் டெக்காருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை குட்டி ஃப்ளார் வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம எப்படினாலும் டெக்கரேட் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆஷ்ட்ரேவாக யூஸ் பண்ணது தான். பட் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இது டெக்கரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட் இருக்குது. குட்டியாக இருந்தாலும் நல்ல வெயிட்டு, நல்ல ஒரு ஓல்டான ஐட்டம் கூட. ஸோ கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கு வெட்டி. இது வந்து ஒயிட் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி. அந்த வெட்டுற இடத்துல மட்டும் உங்களுக்கு இரும்பில் வந்துடும். ஸோ மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. ஸோ கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிக்குவாரி. நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஒரு வரி சிக்குவாரி தான். ஸோ நம்ம சைட்லாம் நம்ம ஒரு வரி சிக்குவாரி தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வரி சிக்குவாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பணியார திருப்பி, இல்லை வந்து ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறப்போ ஏதாவது திருப்பி போடுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டு பாக்ஸு, சால்ட்டு ஷேக்கர் தான். ஸோ இது வந்து நீங்கள் சால்ட்டோ இல்லை பெப்பரோ போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒன்று காமிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பீஸ் நம்ம சோல்டு ஆகிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருக்க டீட்டெயிலிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து டேபிளில் வைக்கிற அளவுக்கு சைஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனர். நான் நிறைய ஓப்பனர்ஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஓப்பனர். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஆகட்டும், ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன கும்பா தான். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் சந்தன கும்பா. ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கும். இது ரீசெண்டாக பாலிஷ் போட்டதுனால கீழே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. பாலிஷ் பண்ணதுனால புதுசு மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். அந்த திக்னஸ் தெரியும் உங்களுக்கு. நல்ல வெயிட்டும் இருக்குது. அடுத்தது ஒரு குட்டி பாலாடை. அது வந்து குட்டி ஹேண்டிலோடும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஈயமும் பூசியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸு தான். இது நிறைய கெப்பாசிட்டிலாம் பிடிக்காது. நம்ம நார்மலாக வந்து இந்த அலுமினியம் சங்கு இருக்கும்ல வீட்டில், அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். நல்ல ஒரு ஓல்டான பீஸும் கூட. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முறி பவுல் தான். இந்த பவுல் பார்த்திங்கன்னா ஒரு 500 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் ஏதாவது பொரியல் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறீங்க, சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு, கஸ்டர்ட் வந்து நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். முறின்றதுனால நீங்கள் தாராளமாக என்ன மாதிரி ஐட்டம்னாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பெல். இது வந்து ஒரு லேடி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருக்கேன்.
காமிச்சிருப்பேன், அதை விட இது நல்ல ஒரு பெரிய சைஸு. அது வந்து ஒரு குட்டி அடக்கமான சைஸாக இருந்தது. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அந்த ட்ரெஸ்ஸப் பாருங்கள், அந்தளவுக்கு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஓல்டு, பிரிட்டிஷ் பெல்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு. அந்த கையில் இருக்கிற பொக்கேவாகட்டும் அதெல்லாம் டீட்டெயிலிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கவுன் டைப் ஆகட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரான்ஸ் பீஸு நல்லா சாலிடாகவே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கரகச்சும்பு. நீங்கள் கலசம்லாம் வைக்கிறோம்ல நம்ம குலதெய்வம் நினச்சி, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி குடிக்கிறது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பால் சொம்பாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணதுக்கு நல்ல ஒரு பிரான்ஸ் தான். நல்ல ஒரு குவாலிட்டியான பிரான்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பீஸு உங்களுக்கு 500லேருந்து அந்த 700 அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்தது குட்டியாக ஒரு சாம்பார் வாளி. இது வந்து சர்விங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள டின்னுமே நல்லாயிருக்கு. ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸ் தான். உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு லிட்டருக்குள்ளே தான், ஒரு 750லேருந்து 1 லிட்டருக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ரிவிட்டுமே உங்களுக்கு காப்பர் ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டை தான். நீங்கள் ரோலிங் பின்னும் சேர்த்து வந்துடும். உங்களுக்கு கீழே இருக்க அந்த பேஸு ரோலிங் பின் எல்லாம் சேர்த்து தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் அந்த ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கல் போட்டு தேய்க்கலான்னு நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வெயிட் வேணுன்றதுக்காக தேய்க்கிறது தான். ஏன்னா இது ரொம்ப நார்மல் வெயிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து இந்த கிரானைட்லாம் வச்சுருக்கோம்ல அந்தளவுக்குலாம் இருக்காது பிராஸுன்றதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கல் போட்டு அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுன்றதுக்காக நீங்கள் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குட்டி குட்டி பூரி ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு குட்டியாக தேய்ப்போலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு வெத்தலை பாக்ஸு. இது வந்து நல்லா ஒரு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பான் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மேலே ஹேண்டில் மாதிரி நான் வச்சு தூக்குறல அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சுண்ணாம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண இதுதான். ஸோ அதுவுமே கண்டிஷன் நல்லா இருக்குது இந்த பாக்ஸ் வந்து. இது வந்து என்ன மெட்டல்னால் பிராஸில் இருக்கும். மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் பிராஸ் மாதிரி தான் உங்களுக்கு, அது மாதிரி வெள்ளை பித்தளை மாதிரி தான். ஸோ நீங்கள் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வெளியே வேணால் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. பான் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து பீடா அந்த மாதிரி சாப்பிட்றப்போ அந்த பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணது தான். ஸோ அடியில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த வெத்தலைக்கு காற்று போன்றதுக்காக அந்த கட் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்குது பீஸு. இப்போ யாரும் வெத்தலை போடுறதில்ல, அதனால் நீங்கள் வந்து காயின் பாக்ஸாக அந்த மாதிரி மணி பாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது செட்டாக கிடைக்கிறதே கஷ்டம். பட் செட்டாக வந்து அந்த ஒரிஜினல் செட்டாக அப்படியே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முறி வட்டி பிளேட், முறி பிளேட்டு தான். இது வந்து உங்களுக்கு டிஃபன் பிளேட் மாதிரி சைஸ் இருக்கும். ரொம்ப லஞ்ச் பிளேட் மாதிரி பெருசாலாம் இருக்காது, குட்டி பிளேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் முறி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக பாலிஷ் போட்டது, அது காற்றுப்பட்டதுனால அப்படி இருக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பணியாரக்கல், ஒரு 7 குழி பணியாரக்கல். இது வந்து உன்னியப்பம் பண்ணக்கூடியது, கேரளா டைப்பில் இருக்கக்கூடியது. ஃபுல்லாக ஆயில் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு பண்ணக்கூடியதான். ஸோ அந்த உருளி டைப்லேயே இருக்கும். உங்களுக்கு 2 பக்கம் ஹேண்டிலும் உங்களுக்கு வந்துடும். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த யூஸ் பண்ணதுனால நான் கை வச்சு காமிச்ச இடத்துல வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கு. மற்றபடி கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. லீக் எதுவுமே இல்லை. இதுவுமே பாலிஷ் போட்டு தான் வாங்கினது. ஸோ பாலிஷ் போட்டுமே காற்றுல வச்சா கருக்கு தான் செய்யும். ஸோ அந்த ரீசன் தான் நான் எல்லா ப்ராடக்ட்டும் கவரில் போட்டு என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, யாராலே வைக்க முடியாது. ஸோ அதனால தான் கருத்து போது. மற்றபடி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாலிஷ் போட்டாலுமே கருப்பாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிஷன் ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து 2 பக்கம் ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும். நல்ல வெயிட் இருக்குது உங்களுக்கு இந்த பணியாரக்கல். நிறைய பேர் நிறைய பெரிய சைஸில் ஒரு 3-4லாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸில் கேட்குறீங்க. ஸோ அதனால் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது கிளாஸில் இருக்கக்கூடிய தோசைக்கல் தான். உங்களுக்கு நல்ல பெரிய டயா வரும். நீங்கள் நல்ல பெரிய சைஸ் தோசை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டின்னுமே இருக்கனால ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி நீங்கள் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும்.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.2 லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு வெள்ளோடு உருளி. இது வந்து நல்லா வந்து அன்யூஸ்டு ஐட்டம் தான். பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கை வச்சு காமிச்ச இடத்துல நல்லா புழங்கி நமக்கு வந்து தேஞ்சு போகல பாத்திரம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த லீக் இல்லை. அந்த சவுண்டு பார்த்தாலே தெரியும். லீக் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சவுண்டே கேட்காது. ஸோ சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னா கீழே போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாத்திரம் தெரிச்சிருக்கும். தெரிச்சு அந்த சவுண்டெல்லாம் வராது. பட் இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான வெள்ளோடு பீஸ்ன்னு சொல்லலாம். வெள்ளோடு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நிறைய டின் இருக்கும். நீங்கள் தாராளமாக புளி போட்டு தக்காளி போட்டு எப்படினாலும் நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம் அதில். ஸோ ரொம்ப உடம்புக்கும் நல்லது கூட. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஓலை கொட்டான்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ இது வந்து கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் பிளான்ட்ராக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது கிச்சன் ஐட்டமுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு வந்து அந்த நம்ம வாயு வளையம் இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உள்ளே வந்து அந்த சவுண்டுக்காக. அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.